தியானத்துக்காக கேரக்டர் ஜீசஸ் சன் ஆஃப் த லிவிங் காட் மத்தேயு 16:16 இதில் நம்ம பார்க்குறோம். ஏசப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு பேதுரை கூப்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி இவங்க 13வது வசனத்தில் இப்படி போட்டிருக்குது. ஏசப்பாவும் சீடர்களும் இந்த சிசேரியா பிலிப்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க. இது கலிலேயா கடலோரத்துலேருந்து 40 கிலோமீட்டர் நடந்து போனாக்கா அங்கே இந்த சிசேரியா பிலிப்பி இருக்கும். அது வந்து ஒரு மலை அடியில் இருக்கும். அது ஒரு குகை மாதிரி. அங்கேருந்து பார்த்தோம்னா நான் என்ன கவனித்தேன், தேடிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா, எதுக்கு அங்கே போயிட்டு பிற்பாடு ஏசப்பா இவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல என்னென்னா 2 டெம்பிள் இருக்குது. ஒன்று வந்து அந்த க்ரீக்கு காடு பேனுன்னு சொல்லிட்டும், இன்னொன்று வந்துட்டு இந்த ரோமர்களுக்கு ஒரு டெம்பிள், பொலிட்டிக்கலாக இவங்களுக்கு ஒரு டெம்பிள் மாதிரி, ரிலீஜியஸாக ஒரு டெம்பிள், பின்ன பொலிட்டிக்கல் ரோமர் எம்பருக்குன்னுட்டு. அந்த இடத்துல அந்த குகை இடத்துல வந்துட்டு ஒரு தண்ணி பாய்ந்து வரும். ஸோ இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் அவங்களுக்கு ஒரு பலி செலுத்துகிற மாதிரி. அந்த கேவ் கிட்ட ஈவன் பலி கூட செலுத்துவாங்களாம் அந்த குழந்தைங்கள்லாம் கூட. ஸோ அங்கே வந்து நின்றுட்டு ஏசப்பா கேட்குறாங்க, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன் இப்படி கேட்குறாங்க இந்த நேரத்தில்னு நான் அலசி பார்த்தும்போது, ஏசப்பா வந்துட்டு மார்க்கு ஜான் 6:26 வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு என்ன சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ்க்கு வரல, நீங்கள் சாப்பிட்டீங்க, ப்ரெட்டை சாப்பிட்டீங்க, இந்த 5 அப்பத்தை எல்லாம் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும்போது ஜனங்க வந்துட்டு இவர் பின்னாடி போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு வராங்க. அப்புறம் சிலர் எதுக்கு இவரை தேடி வராங்க அப்படின்னா ஹீலிங் கிடைக்கும். இவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் வந்துட்டு ஜனங்கள் போய் சொல்லும்போது அநேகர் வந்துட்டு இவரை வந்து பார்க்கணும், யார் இந்த அற்புதத்தை செய்கிறாங்க அப்படின்னு. சிலர் வந்துட்டு அவங்க அசுத்த சக்திகள் ஏசப்பா பார்த்தும் போதே அது கத்தி அது கூச்சலிடும். அப்போ நீங்கள் தான் சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். அப்போ ஏசப்பா கடிந்து இப்படி சொல்லாதே அப்படின்னு வாயை கட்டிடுவாங்க. ஸோ ஆனால் இவருக்கு என்னென்னா, இப்போது இவர் வந்த நோக்கம் வந்துட்டு நிறைவேறிச்சா, ஜனங்க என்னான்னு சொல்கிறாங்க, அதுவும் அந்த டெம்பிள்கிட்ட நின்றுட்டு கேட்குறாங்க. ஸோ பேதுரு வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு ஜான் த பேப்டிஸ்ட், சிலர் எலையா அப்படின்றாங்க, சிலர் ஜெரேமியா அப்படின்றாங்க, சிலர் வேறு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏசப்பா கேட்குறாங்க, நீ என்னை யாருன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் மெசேயா சன் ஆஃப் த லிவிங் காட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, இது ஆவியானவர் தான் உனக்கு வெளிப்படுத்தினது, மாம்சத்தினால நீ இதை சொல்ல முடியாது, ஆனால் ஆவியானவர் தான் உனக்கு இது வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எவ்வளோ அவருக்கு திருப்தியாக இருக்குதுன்னா, ஹி பிளெஸஸ் ஹிம். உன் மேலே நான் இந்த ராக் ஆலயத்தை கட்டுவேன், உன்னுடைய கையில் வந்துட்டு கீஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவனை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு தர்றாரு. ஸோ இன்றைக்கு நம்ம ஏசப்பாவை யாருன்னு நினைக்கிறோம்? நம்ம நினைக்கிற மாதிரி, அறிக்கையிடுற மாதிரி நம்ம அவரை கனப்படுத்துகிறோமா? அவருக்கு வேண்டிய மகிமை நம்ம செலுத்துகிறோமா? நம்ம அவரை தேடி நம்ம கடவுளாக இருந்து இந்த உலகத்துக்கு ஒரு சின்ன குழந்தையாக, ஹெல்ப்லெஸ் பேபியாக வந்து பிறந்து, அவசியமே இல்லைல்ல, ஆனால் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாரு. பரலோகத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு நினச்சாக்கா எல்லாத்தையும் அழிச்சிட்டு
ஒரு நிமிஷத்தில் மறுபடியும் ஒரு புது உலகம், புது மனிதர்களை உண்டாக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கல. இல்லை, நான் இவங்கள ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு இவங்க வேணும். ஆனால் அதுக்காக ஒரு பலி செலுத்தணும், சுத்தமான ஒரு பலி எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. பிதா ஏசப்பாவை தான் பார்த்தாங்க. அவர் இறங்கி வந்து நான் போகிறேன்ப்பான்னு இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்காங்க. அது நினைத்து நமக்கு என்னென்னா, நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக ஒரு ரிச்சுவலாக ஒரு ரொட்டீனாக நம்ம இப்படி செய்ய வேணாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அற்புதத்தை செய்திருக்காங்க. தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாங்க. விலை உயர்ந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை வாங்கியிருக்காங்க. நம்ம கூட சாதாரணமானவங்க அல்ல, ஏசப்பாவுக்கு சொந்தமானவங்க, பிள்ளைகள். நமக்கு உரிமைகள் தந்திருக்காங்க. நம்ம எப்போவுமே ஏசப்பாக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம். நம்ம உரிமையை அறிந்து அதிகாரத்தோடு நம்ம ஏசப்பாக்கிட்ட கேட்கும்போது அவருக்கு இன்னும் சந்தோஷம். அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி தினந்தோறும் அவரை நம்ம ஆராதிப்போம். எப்போ நேரம் கிடைக்குதோ எப்போல்லாம், ஏன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். பார்க்குறது எல்லாமே அவர் மாத்திரம்தான் நிலைநிற்பார். அவருடைய ராஜ்யம் மாத்திரம்தான். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு மூச்சு அவர் கொடுத்தது நினச்சி எப்பொழுதும் அவரை நம்ம துதித்து கொண்டிருப்போம். ஜெபிப்போம்.